உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஆலயம் மேட்ரிமோனி டிவி சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு முறை நான் சொல்லியிருந்தேன், பெண்களுக்கான சேனல் இது. பெண்களுக்கு உண்டான நிறைய வீடியோக்கள் போடணும்னு ஆசை. நேரமின்மை காரணமாக சில காலங்களுக்கு பிறகு மீண்டும் நாம் இணைகிறோம். இந்த எனதருமை விருச்சிக ராசி சகோதர சகோதரிகள் திறமையானவர்கள், ஆழமானவர்கள், நம்பகத்தன்மை உடையவர்கள், யாரையும் ஏமாற்றாதவர்கள், ஏற்று பிழைக்காதவர்கள், அதே மாதிரி சுறுசுறுப்பாக மன சுறுசுறுப்பு உடம்புல இருக்காது, மனசுல இருக்கும். உடம்பு பார்க்கறதுக்கு இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்களிடம் இருக்கக்கூடிய ஆழமான ஒரு திறமைகள் அது கண்டிப்பாக பல ஆண்களுக்கு அது கொடுத்து வைத்திருக்க வேண்டும். பாடுபடக்கூடிய ஒரு பாட்டாளியாக இருக்கக்கூடியதுதான் விருச்சிகம். கால நேரம் பார்க்காமல் உழைத்து தன்னுடைய குழந்தைகளை நல்ல விதமாக கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் தன்னம்பிக்கையுடன் தன்னுடைய சுய லாபம் இல்லாமல் செயல்படக்கூடியவர்கள். இவர்களுக்கு எதிலும் நம்பிக்கை அதிகமாக இருக்காது, உழைப்பில் நம்பிக்கை இருக்கும். உழைப்பால் உயரலாம் என்ற எண்ணம் உடையவர்கள். எதையும் பாராட்டி பேச தெரியாது, யாரையும் காக்காய் பிடிப்பது போன்றோ அது நடிக்கவும் தெரியாது, இயல்பாக இருப்பார்கள். இவர்களுடைய செயல்களை யாரும் பாராட்டினால் இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் யாரையும் தேவையில்லாமல் அனாவசியமாக பெரும்பான்மையானவர்கள் பாராட்ட மாட்டார்கள். விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் இந்த விருச்சிக ராசி சகோதரிகள் தன்னுடைய வரன் ஒரே ராசியிலே அமைந்தால் எப்படி இருக்கும்? ஒரே ராசியாக இருப்பது தவிர்ப்பது நல்லது. அப்ப ரெண்டு பேருமே சோறும் கொண்டு வந்து சாப்பிட்டா எப்படி? அந்த மாதிரி உபய ராசிகள் மட்டும் சேர்க்கலாம். 4 உபய ராசிகள் அவங்க இந்த உலக வாழ்க்கைய, கிடைச்ச வாழ்க்கைய வேறு விதமா மகிழ்ச்சியா எடுத்துட்டு போறதுக்கு தயார். விருச்சிகம் அயராது உழைத்து களைத்து ஓடாய் தேய்ந்து இந்த மாதிரி நிலைகள் வரும்போது அதுக்கு நம்ம ஆசுவாசப்படுத்தி ஒரு பாராட்டி பெருந்தன்மையாக போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு ராசி வேணும்னா வேற ராசிக்கு போயிடும். அதுக்கு தான் சேம் ராசி சேர்க்கறது. சும்மா நம்ம சொல்லுவோம் 7.5 வந்தா ஒரே மாதிரி வரும், கண்டகச்சனி வந்தால் ஒரே மாதிரி வரும், கோச்சார பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும், வேண்டாங்கன்னு சொல்றதை விட இது போன்று விளக்கமாக எடுத்து சொல்ல வேண்டும். ஸ்திர ராசி, ஆழமான ராசி, சந்தேகப்படக்கூடிய ராசி. அப்ப ரெண்டுமே சந்தேகப்பட்டுச்சுன்னா வேற ஒண்ணும் இல்லை. ரைட். இவர்களுக்கு யாரை நாம் சேர்க்கலாம்? முதலில் ஒரே தத்துவங்களை சார்ந்த நீர் தத்துவ ராசிகளை நாம் சேர்க்கலாம். அதில் ஒருவர் குரு, இன்னொருவர் சந்திரன். இந்த ராசி கடக ராசிக்கு இது வசிய ராசி. வசிய பொருத்தம் விருச்சிகத்துக்கும் கடகத்துக்கும் இருக்கும். இங்கே சந்திரன் நீசம் பெற்று நிற்கும் நிலையிலே இங்கே ஆட்சி பெற்ற சந்திரன் அன்பை வெளிப்படுத்தி, அன்பை செலுத்தி, ஆதரவை தந்து, ஒரு தாயன்பு மாதிரி இந்த கணவன் தன்னுடைய மனைவியை நேசித்து தன்னுடைய மனைவிக்கு என்னென்னலாம் தேவை என்று குறிப்பறிந்து செயல்படக்கூடியவராக இருப்பார். விருச்சிகம் ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்கும். அதுக்கு இது வேணும் அது வேணும்னு நினைக்கிறத யாராவது கொண்டு வந்து கொடுத்தால், அடாடா இந்த நேரத்தில் இதை நீங்கள் கொண்டு வந்து இந்த டீயோ காஃபியோ கொடுத்தது எனக்கு இந்த நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரி ஒன்று வாங்கணும்னு, பட் அது நீங்களே வாங்கிட்டே வந்துட்டீங்க. நான் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, பட் அதை பற்றி யோசிக்க நேரம் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் வந்துட்டீங்களே, இதெல்லாம் யார் செய்வான்னு அந்த கடகம். ஆக இவரை நன்கு ப்ரமோட் பண்ணக்கூடிய, அதிர்ஷ்டத்தை தேடிக்கொண்டு வரக்கூடிய நல்ல அற்புதமான ராசி கடகம். மீனம் இவருக்கு நல்ல உபதேசம் செய்யக்கூடியவர்கள். மீன ராசியும் விருச்சிக ராசியும் ஒரு வசிய ராசிகள். கடகராசியும் மீனமும் ஒரு வசிய ராசிகள். அதே மாதிரி கடகமும் விருச்சிகமும் ஒரு வசிய ராசிகள். ஏனென்றால் 1, 5, 9 ஒரே நீர் தத்துவம். இது மாதிரி இருக்கும் பொழுது வசியம் என்றால் என்னங்க? வசீகரம், ஈர்ப்பு விதி, ஈர்ப்பு தன்மை. இந்த 3 பேருக்குள்ளார ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். அது பிஸ்னஸாக இருக்கட்டும்,
கணவன் மனைவி குழந்தையா இருக்கட்டும், அண்ணன் தம்பி அக்கால் தங்கையாக இருக்கட்டும், இப்படி ஒரே ஜோனல்ல இருந்தாச்சுன்னா இவர்களுக்குள்ளார ஒரு அற்புதமான ஒரு நெருக்கம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் புரிதல், அறிதல், தெளிதல் அந்த நிலையில் உந்தப்பட்டு இந்த மன வாழ்க்கை சிறப்பாக எடுத்துட்டு போயிடுவாங்க. விருச்சிக ராசியினுடைய குறைகள், நிறைகள், தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடியவர் குரு. இந்த ராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய் மீனராசிக்கு அதிபதியாகிய குருவுடன் நட்பு. இந்த ராசிக்கு அதிபதிய குரு கடகராசிக்கு அதிபதியான சந்திரனோட நல்ல ஒரு உறவு. இந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் சந்திரமங்கல யோகம். இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்தால் குரு சந்திர யோகம். இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குருமங்கல யோகம். புரியுதுங்களா? பேசிக்கா திருமண பொருத்தம்னு வரும்பொழுது இந்த மாதிரி சில ரூல் எல்லாம் அப்ளை பண்ணும்பொழுது அவங்களுக்குள்ளார ஒரு செயல் எடுக்க போறாங்க, அதுக்குள்ளார ஒரு ஒற்றுமை. என் மனைவி செயல் எடுக்க போறாங்க, இந்த சேலை எனக்கு நல்லா இருக்கா பாருங்கிறாங்க, எனக்கு தெரியலங்கிறேன், தெரியல ஆனா எனக்கு இந்த கலர் எடுப்பா இருக்குன்னு தெரியுது, அப்ப நான் சொல்ற கலர் அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப சேலையை கட்டி கொண்டு வரும்பொழுது அதை பார்த்து ரசிக்கக்கூடிய தன்மை குருவோட ராசிக்கு எனக்கு இல்லை. ஆனா அவங்க சுக்கிரனுடைய ராசி, தன்னை ரசிப்பதற்கு இவருக்கு தெரியவில்லை. இந்த கருத்து வேற்றுமை வருது. ஆனா இந்த 3 ராசிக்காரர்கள் தான் அதை நல்ல விதமாக ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வார்கள், அதனால் மகிழ்ச்சி அடைவார்கள். இப்போ ரிஷபராசி சந்திரன் இங்க நீசம் விருச்சிகம், ஆனால் இவங்களுக்கு சந்திரன் உச்சம். இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள் என்னவென்று அறிந்து செயல்படக்கூடியவர் ரிஷபராசிக்காரர். கணவனோ மனைவியோ தாயோ தகப்பனோ சகோதரனோ சகோதரியோ யாராக இருந்தாலும் சமசப்தமமான ராசி ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடியது. ராசிக்கு அதிபதி செவ்வாயும் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரனும் இணைந்தால் ஒரு ஜாதக கட்டத்தில் எப்படி ஒரு வேட்கை அதிகமாகிறதோ அதுபோன்றுதான் இந்த ராசிகளுடைய இணைவு. பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும், பிஸ்னஸாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒரு அற்புதமான ஒற்றுமை ஏற்படும். சரிங்களா? அடுத்தது, இந்த ராசியினுடைய காரியங்களை ஆற்றக்கூடிய 10வது ராசி சூரியனும் இவங்க ராசிக்கு அதிபதி செவ்வாயும் இயற்கை நண்பர்கள். ஸ்திர ராசி விருச்சிகம், ஸ்திர ராசி சிம்மம். 2 ஸ்திரங்கள் இணைந்தால் ஒரு நல்ல கட்டுமானத்தை, அடிப்படை கட்டமைப்பை ஒரு ஸ்ட்ராங்காக உருவாக்குவதில் வல்லமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆக அந்த நல்ல குடும்ப தலைவன், அப்பா சிம்மம், அம்மா விருச்சிகம், 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. மகன் மகள்லாம் சொல்லுவாங்க, என்னப்பா ஏதோ டூர் போகலான்னு, அதை நாங்கள் யோசிக்கணும், நாங்கள் பார்த்து தான் சொல்லுவோம். சார் இந்த பொருள் வாங்கலாமா, இது வாங்கலாமா, இந்த கார் வாங்கலாமா, நான் முடிவு சொன்னதுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். இங்க 2 பேருக்குள்ளார ஒரு பாண்டிங் இருக்கும், நிர்வாகம் இருக்கும். புரியுதுங்களா? அடுத்தது, விருச்சிக ராசிக்கு எப்போதுமே ஒரு புதன் என்ற இயற்கை இருவரும் பகை கிரகங்களாக இருந்தாலும் இவருக்கு அவர்னால பெனிஃபிட். ஏன்னா ஒரு உற்பத்தி பண்றாரு, துணிகள் பூரா பிரிண்டிங் அடிச்சு தச்சு நல்ல வண்ணமயமான ஆடைகளை உருவாக்கி விருச்சிகம் வச்சிருக்கு அப்படின்னா அதை கொண்டு போய் கூவி விற்கணுமா வேண்டாமா? அந்த வகையில் இந்த கன்னிராசிக்காரர்கள் அதை 6ஐ 100ஆக ஆக்குவார்கள். அப்ப கணவனால் பெனிஃபிட் வரக்கூடிய ராசி அது கன்னி. சரிங்களா? அடுத்தது, இந்த விருச்சிக ராசிக்கு 12வது ராசியாக துலாம் ராசி வரும். இது நல்ல அற்புதமான நட்பு. சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இணைவு, எப்படி ஒரு பாண்டிங், ஒரு ஈர்ப்பு விதி, அந்த சந்தோஷங்களை எப்படி பகிர்ந்துக்கணும், அது எல்லாமே கணவன் இந்த பெண்ணிற்கு, இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி உழைப்பு, தன்னுடைய உணர்வுகளை அடக்கி வைத்துக் கொள்ளுதல், உணர்வுகளுக்கு கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுதல், அதை மற்றவர்கள் மாதிரி வெளிப்படையாக பேச தெரியாமல் இருக்கும் பொழுது இந்த துலாம் ராசி தான், கணவர் தான் அந்த உணர்வுகள் எல்லாத்தையும் வெளில கொண்டு வந்துடுவார்.
எப்படி பார்த்தீங்களா? அற்புதமான ஒரு சயின்ஸ். இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு தன்னுடைய 8ஆம் ராசியாக மிதுன ராசி ஆண்கள் அப்படிங்கிறவங்க, இவங்களுடைய செவ்வாயினுடைய குணங்கள் இவங்களுக்கு பிடிக்காது. செவ்வாய் எப்போதுமே கொஞ்சம் கோவப்பட்ட ஆத்திரமா எதா இருந்தாலும் ஃபாஸ்டா இருக்குமா, இவருக்கு அந்த மாதிரி ரொம்ப ஜாலி டைப், ஜோவியல் டைப், ரிலாக்ஸா இருக்கணும்னு நினைப்பார். ஆக இந்த ராசி மேட்ச் ஆகிறது சிரமம். அதே மாதிரி மேச ராசிக்கார ஆண்கள், விருச்சிக ராசிக்கார பெண்கள், இவர்கள் 2 பேருக்கும் அதிபதி ஒரே கிரகமாக வர்றதுனால இந்த இடத்துல ஒரு பிரச்சனைன்னு வந்தா 2 பேரும் ஒன்று கூடிடுவாங்க. அதை எதிர்க்கிறதுக்கு தயாராகிடுவாங்க. மேசத்தினுடைய வேகம் அப்போ இவங்களுக்கு தேவைப்படுது. அதனால இந்த ராசியும் பிரச்சனை இல்லை. கும்ப ராசி என்பது இந்த ராசியினுடைய காரியாதிபதி. இந்த பையனை கல்யாணம் பண்ணா விருச்சிகத்தினால காரியமாகும். இது கேந்திர ராசிகளை சேர்க்கும் பொழுது அதிபதிகள் சனி செவ்வாயாக இருந்தாலும் பிஸ்னஸ், ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு நல்ல அற்புதமான காம்பினேஷன்ஸ். அதே மாதிரி மகர ராசி என்பது ராசிக்கு அதிபதி 3வது ராசி. பட் இவர்கள் 2 பேருடைய ஜாதகங்களையும் கிரக நிலைகளை ஆய்வு செய்து லக்கண ரீதியாக, ஏன்னா சில நேரத்தில் ராசி அதிபதிகள்னு வரும்பொழுது கும்பத்துக்கு இல்லாதது மகரத்தினுடைய செயல்பாடுகள், சில ஷார்ட்கட்ல போகக்கூடிய மெத்தடுகள், சில நம்பர் 2 பிஸ்னஸ்லாம் அந்த விருச்சிக ராசிக்கு பிடிக்காதனால அப்பப்போ சண்டை வரும். அதனால நான் அதுக்காக தவிர்க்கிறோம். தனுசு ராசி எப்பொழுதும் விருச்சிக ராசியினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும், தனுசு ராசிக்கு அவங்களுடைய இயல்பு குணங்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா செவ்வாயினுடைய ராசி, குருவோட ராசி, இது எல்லாமே இது பார்த்தீங்கன்னா ராசிகளில் பொருத்தங்கள் ஒரு 3 ராசிகளுக்கு மேலே இருந்து ஸ்டார்ட் ஆகி 12ல முடிஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லப்படுது. பக்கம் வீடு பகை வீடு. அதனால இவர்கள் இயற்கை சுபர், இயற்கை நண்பு, இது மாதிரி திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல மனிதராக இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுடைய ராசிக்கு எந்த ராசியை திருமணம் செய்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்கள்லாம் நமக்கு என்ன மேன்மைன்னு பார்த்தோம். நாளைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோ உங்களுடைய லக்கணத்தை எடுத்துக்கும். விருச்சிகத்தை அப்படியே லக்கணமாக மாற்றிருங்க. இது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவான வீடியோ. இதுக்கு அடுத்து வர்றது இந்த விருச்சிக லக்கணத்திற்கு 7ஆம் பாவாதிபதி, 7 குடையவன் யார்? சுக்கிரன். 7ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்தில் உச்சம். அப்போ 7 குடையவன் 5ஆம் இடத்தில் ஒன்று காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு, அல்லது கணவனால் அல்லது மனைவியினால் நல்ல ஆலோசனை கிடைக்கும். அந்த 7ஆம் பாவாதிபதி திரிகோணத்தில் இருப்பதால் வெற்றிகரமான திருமணம். பார்த்தீங்களா? இந்த மாதிரியான வீடியோவில் சந்திக்க போகிறோம். அதே நேரத்தில் ஆலயம் matrimony.com தற்சமயம் பெண்களுடைய ஜாதகங்களை நாங்கள் சோசியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுகிறோம். அது உங்களுக்கு எந்த விதமான அந்த அட்ரஸ் எல்லாம் இல்லாமல் எங்களுடைய அட்ரஸே கொடுத்து பண்ணி, அதில் யாருக்கு பிடிக்கிறதோ அவர்களுடைய கான்டாக்ட் நம்பரை தரோம், நீங்கள் பேசிக்கோங்க. பெண்கள் ஜாதகத்தை ப்ரமோட் பண்ணுறதுல எங்களுக்கு எந்த விதமான சார்ஜும் வாங்கிறதில்லை. ஆண்களுடைய ஜாதகம் குறைந்த கட்டணத்தில் நாங்கள் அதை சோசியல் மீடியாவில் அற்புதமாக அனைத்து இனத்தவருக்கும் எடுத்து செல்கிறோம். அதே நேரத்தில் ஜாதகம் இதுவரை பதிவு செய்யாதவர்கள் உடனடியாக பதிவு செய்து நல்ல வரன்களை கண்டிப்பாக விரைவில் 6 மாதத்தில் அடையலாம். அடுத்தது திருமண பொருத்தங்கள் உங்களுடைய பெண்களுக்கோ பிள்ளைகளுக்கோ யாருக்காக இருந்தாலும் அதை எனக்கு அனுப்பிவிடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9842208655. இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோ மேட்சிங்னா பணம் வாங்குறது இல்லை, குட் மேட்ச் நல்ல ஒரு பிடிஎஃப் அனுப்பிவிட்டு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பி விடுறேன். இன்னும் அடுத்தது விருச்சிக லக்கணத்தினுடைய வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.